ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்று டிசம்பர் 6ஆம் தேதி தங்கத்தோட விலை எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று நாம 2 வீடியோ போட்டிருந்தோம். இன்றைக்கி தங்கத்தோடைய விலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவினிங் பார்த்திங்கன்னா அதிகரிக்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் நைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறைய தொடங்கியது. இப்போ நைட்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து குறையும் முகத்தில் தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி தங்கத்தோடைய விலை வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. எவ்வளோ வரைக்கும் குறையலாம் அப்படிங்கிறத பற்றியும் நான் சொல்லிடுறேங்க. பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் பெரிய அளவுக்கு அப் அண்ட் டவுன் இல்லை, ஏற்றம் இறக்கம் இல்லை. ஆனால் திங்கக்கிழமை மட்டும் பார்த்திங்கன்னா குறைஞ்சதுங்க, அதிகமாகவே குறைஞ்சது. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ எதனால் வந்து இந்த விலை குறைப்பு இன்று வந்து ஏற்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸில் ரேட் கட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த டிசம்பர் மாதத்துக்குரிய ரேட் கட் வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக ரேட் கட் இல்லை அப்படின்னு சொன்னாவே தங்கத்தோடைய விலை வந்து குறையணுங்க. ஸோ அதற்காக தான் இன்று வந்து விலை குறைப்பு ஏற்படுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இதுவும் ஒரு காரணமாக தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரு 4 தடவை வந்து ரேட் கட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இதெல்லாமே வந்து ஒரு செய்தியாக தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ எதாக இருந்தாலும் ஓகேங்க. இன்று நம்மளுக்கு வந்து தங்கத்தோடைய விலை வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. எவ்வளோ குறையலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து ஒரு கிராம் 7,140 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்தது இல்லைங்களா? இன்று 7,100 ரூபாய்க்கு கீழே போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எவ்வளோ குறையலான்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது ₹40 ₹70 வரைக்கும் கிராமுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இதே நிலைமை போயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இன்னும் 2 மணி நேரம் இருக்குது. நான் வந்து 8 மணி நிலவரப்படி தான் பார்த்து நான் போட்டிருக்கேன். இன்னும் 2 மணி நேரம் இருக்குது நம்மளுக்கு மார்க்கெட்டில் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. அதனால் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து சரிவை நோய்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ இருக்கிற நிலவரப்படி பார்த்திங்கன்னா குறைஞ்சது ₹40 ஒரு ₹70 வரைக்கும் வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம யூஎஸ் டாலருடைய ரேட்டும் இந்திய ரூபாயின் மதிப்புலாம் வச்சு கால்குலேட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு எக்ஸாக்டாக எவ்வளோன்னு சொல்லி தெரியும். ஏன்னா இந்திய ரூபாயின் மதிப்பும் பார்த்திங்கன்னா ₹84.70 கிட்ட வந்து கடும் வீழ்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கு. நம்ம அதையும் பார்க்கணும், அதையும் கவனத்தில் வச்சுக்க வேண்டியது இருக்குது. யூஎஸில் ரேட் கட் இல்லை அப்படின்னு சொன்னதுனால இப்போ திடீர்னு இந்த சடனாக வந்து இந்த விலை குறைவு ஏற்படுறதுக்கான காரணமாகவும் பார்க்கப்படுது. இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா நிறையா வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வந்து இப்போ வந்து எப்படின்னு தெரியல. வேறு என்ன தான் ஏற்கனவே நிறைய பேர் கேட்பீங்க, இந்த மாதத்தில் வந்து மறுபடியும் குறையுமா, 7,000 கீழே போகுமா அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து தங்கத்தோடைய விலை வந்து அன்னன்னைக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல முடியும். ஓரளவுக்கு கருத்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது கணிச்சு சொல்ல முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸில் ரேட் கட் இல்லைன்னு சொன்னதுனால தங்கத்தோடைய விலை வந்து சரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அதை தவிர்த்து வந்து என்ன நடக்க போகுது ஃப்யூச்சரில், ஏன்னா ஒரே விஷயத்துக்காக மட்டும் தங்கத்தோடைய விலை வந்து அப் அண்ட் டவுன் போகிறது இல்லைங்களா? சர்வதேச லெவலில் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல், போர் பதட்டம் இல்லாமல் இது மாதிரி பார்த்திங்கன்னா யூஎஸில் சில முடிவுகள் எடுக்கிறதுனால நமக்கு வந்து தங்கத்தோடைய விலை வந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் நம்ம பார்த்துக்கணுங்க. ஸோ இப்போ இருக்கிற நிலவரப்படி பார்த்திங்கன்னா இன்று தங்கத்தோடைய விலை குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நேற்று நைட்டு நான் போட்டிருந்ததில் பார்த்திங்கன்னா ஒரு ₹20 ஒரு ₹50 வரைக்கும் குறையும் அப்படின்னு சொல்லி நினச்சோம். ஆனால் காலையில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் நல்லாவே டவுனில் இருக்குது. அதனால் வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. கடைசி நேரத்தில் கூட ரேட் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதையும் நான் சொல்லிக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ்.